கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். இன் எ தியேட்டர் தேர் ஆர் 20 seats in the front row and 30 rows were allotted. Each successive rows contains 2 additional seats then its front row. How many seats are there in the last row கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் ரோ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே நம்ம லாஸ்ட் ஃபைண்ட் பண்ணோம். லாஸ்ட் ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மொத்தம் 30 வரிசை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து 20 சீட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தடுத்து வந்து ஆட் ஆகிட்டே போகுது. 2 ஆட் ஆகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு வந்து 20 இருக்குது, செகண்டில் வந்து 22 இருக்குது, அடுத்து வந்து 24ன்னு வருது. அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ 30வது வரிசையில் எவ்வளோ சீட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டுன்னு கேட்டாங்க. லாஸ்ட்டுன்னு கேட்டுட்டாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? L means last. L equal to A plus N minus 1D. ஓகேவா? அப்போ A நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ D நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2 ஆட் ஆகிட்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ப்ரீவியஸுக்கும் ஃபஸ்ட்டுக்கு, அதாவது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் சீட்டுக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? 2. அதுதான் இங்கே எழுதியிருக்க. அப்போ என்ன 13 சொல்லிட்டாங்க. 13th இதில் தான் எவ்வளோ ரோஸ் இருக்குது, 13th ரோவில் தான் எவ்வளோ சீட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ n வந்து 30. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணலாமா ஃபார்முலாவில்? அப்போ 20 + 30 - 1, அப்போ D வந்து 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 20 + 30 - 1 29 × 2. அப்போ 29 × 2 58. அப்போ 20 + 58 என்ன? 78. லாஸ்ட் ரோவில் எவ்வளோ இருக்கும்? 78 இருக்கும். திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? இன் தி லாஸ்ட் ரோ தேர் ஆர் 78 சீட்ஸ். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்